ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக கிடைக்கிற அரைநெல்லிக்காய் வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியாக ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் மட்டும் இல்லை, எல்லா வகையான சாதத்துக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும். இந்த அரைநெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஊறுகாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரைநெல்லிக்காயோட காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணும்போது வேக வைக்காமல் கூட பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒரு சைடில் வெந்துட்டுருக்கட்டும். இது வேகிறதுக்குள்ளே ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி சேர்க்கும் போது ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சுருக்கிற அரைநெல்லிக்காயை சேர்த்திக்கலாம். இதே மெத்தடில் அரைநெல்லிக்காய் மட்டும் இல்லை, காட்டு நெல்லிக்காய், மாங்காய் எல்லாத்தையும் இதே மாதிரி மெத்தடில் ஊறுகாய் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சுருக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற காரம் மீடியமாக இருக்கும். சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மலை நெல்லிக்காயில் மட்டும் இல்லை, அரைநெல்லிக்காயிலையும் நிறைய விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. ஈஸியாக கிடைக்கிற அரைநெல்லிக்காயை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான அரைநெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ண இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.